ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு அன்லிஸ்டட் காயினை தான் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாயில் அகம் காயினு 2024 மும்பை மின்ட். சரிங்களா, 75th இண்டிபெண்டன்ஸ். நான் உங்களுக்கு காயினை வந்து ஒரு பாக்கெட் பிரித்து கொட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து இப்போ தான் பாக்கெட் பிரித்து கொட்டினது. இது பார்த்திங்கன்னா 2024 அகம் காயினு மும்பை மின்ட். சரிங்களா, இது வந்து ஒரு அன்லிஸ்டட் காயின். இது பார்த்திங்கன்னா மக்கள் புழக்கத்துக்கு இன்னும் வந்து கைக்கு வரல. சரிங்களா, மும்பை மின்ட். ஒரு பாக்கெட் பார்த்திங்கன்னா 25 காயின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஒரு பாக்கெட்டில் 25 காயின் இருக்கும் மொத்தமாக. இது புது காயினு. இது பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்துட்டு ஒரு 20 பாக்கெட் வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கஸ்டமருக்காக வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கு. சரிங்களா, மொத்தமாக வந்துட்டு 20 பாக்கெட்டு. ஒரு பாக்கெட்டில் 25 காயின் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் வந்துட்டு காயினை காமிச்சிட்டேன், பிரித்து கொட்டிட்டேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இது ஒரு அன்லிஸ்டட் காயின். சரிங்களா, நீங்கள் புக் பண்ணும் போது நான் ரேட்டு சொல்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு டீலரும் ஒரு ரேட் சொல்லுவாங்க. இன்னொன்று என்னென்னா, அன்லிஸ்டட் காயின் எப்போயுமே வந்து நல்ல ஒரு ஸ்கேரான காயின் தான். அடுத்து ரேர் ஆக கூட சான்சஸ் நிறைய இருக்குது. நிறைய அன்லிஸ்டட் காயின்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த 2024 மும்பை மின்ட் வந்து நம்ம கைக்கு வந்திருக்கு. சரிங்களா, ஸோ இதில் ஒரு பாக்கெட் வந்து 25 காயின் உள்ளது. உங்களுக்கு வந்து எத்தனை பாக்கெட்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதை வாங்கிக்கிடலாம். என்கிட்ட வந்து கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நான் வீடியோவில் வந்து ரேட் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து அன்லிஸ்டட் காயின்றதுனால கரெக்டான இது மார்க்கெட் ப்ரைஸுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ புக்கில் வந்து நான் உங்களுக்கு புக்கை காமிக்கிறேன் பாருங்கள். புக்கில் வந்து அந்த காயின் டீட்டெயில்ஸே இருக்காது. சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பாருங்கள், அதுலேயுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ இன்றைக்கி ஒரு ரேட் இருக்கும், திடீர்னு வந்து நாளைக்கே மாறலாம். அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் இன்றைக்கி நான் ஒரு ரேட்டு சொல்லிட்டு நீங்கள் புக் பண்ணும்போது ரேட் மாறி இருந்துச்சுன்னா அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டயத்தில் வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்றைக்கு தேவையோ அன்றைக்கே கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு புக்கில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 75th இண்டிபெண்டன்ஸ் 10 ருபீஸு. இதில் வந்து பீரியட் பார்த்தீங்கன்னா 2021 ஹைஃபன் போட்டிருக்காங்களா, பட் 2025 வரைக்கும் அடிச்சிருக்காங்க. இதில் 2024 பார்த்தீங்கன்னா இது 3 மின்ட்டு தான். கல்கட்டா, ஹைதராபாத், நொய்டா. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து மும்பை மின்ட்டை பற்றி டீட்டெயில்ஸாக இருக்காது. அதே மாதிரி நீங்கள் வந்து நெட்டில் சர்ச் பண்ணிங்கனாலும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயின் டீட்டெயில்ஸு இருக்காது. ஏன்னா இது ஒரு அன்லிஸ்டட் காயினு. ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கிடலாம். புக் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து ரேட் சொல்கிறேன். சரிங்களா, என்னோடய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஏன்னா இப்போ ஒரு அன்லிஸ்டட் காயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் புழக்கத்துக்கே இப்போதைக்கு வரல. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ரேட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு எப்படி சொல்கிறது, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அன்லிஸ்டட் காயின் அப்போ தான் மக்கள் பழக்கத்துக்கு வருது அப்படின்னா அந்த டயத்தில் அதனோட ரேட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ கிடைக்கும் போதே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நாணயங்கள் வந்து ரொம்ப அச்சடிப்பாங்களானே நமக்கு தெரியாது. இப்போயே நீங்கள் நல்லா பாருங்கள், 2025 பொறுத்த வரைக்கும் 24, 25, அதாவது அந்த ரெயின் ட்ராப் காயின் வந்து 2022 முடிஞ்சிருச்சு. அந்த ரெயின் ட்ராப் காயின் அதுக்கப்புறம் இப்போ 2025 வரைக்கும் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த அகம் காயின் தான். ஸோ இந்த ஒரு காயின் தான் இப்போ அடிச்சிட்டு இருக்காங்க. இதையும் வந்து எப்போ ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இனிமேல் நாணயங்கள் அச்சடிப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா நிறைய டிஜிட்டலைசேஷன் ஆயிடுச்சு. அதோடு வந்து அடுத்து வந்து கரன்சியில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இது தான் போய்கிட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ இனிமேல் நாணயங்கள் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். கிடைக்கும் போது நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இது ஒரு பாக்கெட் வந்து 25 காயின் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ கால் பண்ணுறீங்களோ, புக் பண்ணணும்னு நினைக்கும் போது கால் பண்ணிவிட்டு அப்படியே ரேட்டை கேட்டு புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா ஒவ்வொரு நாள் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது அதுதான். ஒரு நாள் இருக்கிற இது வந்து
ரேட் வந்து இன்னொரு நாள் இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் 2 டேஸோ இல்லை ஒரு 1 வீக் கழிச்சு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரேட் சேஞ்சஸ் வரும். அந்த டயத்தில் வந்து ரேட் கூட இருந்துச்சு குறைஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லை, குறைய சான்சஸ் இருக்காது. கூட இருக்கும் போது நம்ம வந்து ரேட் கூட சொல்லும் போது அன்னைக்கு ரேட் வேறு மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி கொரிஸ் வரும். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்றைக்கு வேணுமோ நீங்கள் அன்றைக்கி எங்கிட்ட கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு அன்லிஸ்டட் காயின். இன்னும் நிறைய அன்லிஸ்டட் காயின்ஸ்லாம் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் போடுறேன். பொதுவாகவே அன்லிஸ்டட் காயின்ஸ் வந்து ஒரு கொஞ்சமாவது நம்ம வாங்கி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு அன்லிஸ்டட் காயின் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறக்காவது. சரிங்களா? ஏன்னா நிறைய அன்லிஸ்டட் காயின்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயுமே டீட்டெயில்ஸ் இருக்காது, புக்லேயுமே மோஸ்ட்லி இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.